அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இது சித்திரை நட்சத்திரோட முதல் பகுதி. இதில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த சித்திரை நட்சத்திரம் 2 ராசியில் வருங்க. ஒன்று முதல் 2 பாதங்கள் கன்னி ராசிலையும், அடுத்த 2 பாதங்கள் உங்களுக்கு துலா ராசிலையும் வரும். அப்போது இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களோட சாயல் எப்படி இருக்கும் அப்படின்னா செவ்வாய், புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், இந்த 3 பேரோட சாயல் இருக்கும். ஸோ புதனோட அம்சமாக இருக்கிறதுனால, புதனோட ராசியில் இருக்கிறதுனால இவர்கள் படிப்பு, நல்ல படிப்பு, திறமை, நுண்ணறிவு, கற்பனை வளம் எல்லாமே நல்லாவே இருக்கும். இவங்களுக்கு நல்ல திறமையாக நல்லா படிப்பாங்க. செயல் வீரர்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும். பாசம், அன்பு இதெல்லாம் கூட நல்லா இருக்கும்னு சொல்லலாம். சுக்கிரனோட இதுவும் இருக்கிறதுனால இவர்கள் கொஞ்சம் ஆடம்பர விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம். உல்லாச பயணிகள் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட் அதிகமாக இருக்கும். விதமாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆடை ஆபரணங்கள் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்களுக்கு நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி சொல்லலாம். செவ்வாயினோட இது இருக்கிறதுனால இவர்களுக்கு செவ்வாய் புதன் செயற்கையாக இருக்கிறதுனால இவர்கள் என்னென்னா படிப்பில் ஒரு தடை இருக்கும். நிச்சயமாக அது தடைப்பட்டு படிப்பு இருப்பாங்க. இல்லாட்டி படிப்பு இவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்கும். 2வது செவ்வாயினால் ஆளுமை திறன் இருக்கும். கோபமும் இருக்காங்க கூட. இவங்களுக்கு கோபமும் இதில் இருக்கும். இதெல்லாம் இந்த சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இவர்கள் நல்ல திறமைசாலிகள் தான். ஆனால் இவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இவர்களுடைய ராசியில் இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்தவர்கள் சனியும் செவ்வாயும் 7ஆம் பார்வையாக இருந்தாலோ, அல்லது சனியும் சந்திரனும் ஒன்றாக இருந்தாலோ இவர்கள் ஒரு தந்திரசாலிகள் சொல்லலாம். எந்த ஒரு வேலையை சாதுரியம் மிக்கவர்கள், தந்திரமாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ராஜதந்திரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேலும் சிறப்புகள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் படிப்பில் எல்லாமே நல்ல திறமையானவர்கள் தான். இவர்கள் பொதுநலம் கலந்த சுயநலவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு எளியவர்களுக்கு எளியவர்களாக இவங்க ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அதில் எந்த பதவி புகாரமும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே கொஞ்சம் வசதி படைத்தவர் கொஞ்சம் இதுவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு நன்மைகள் செய்வாங்க. ஆனால் அதில் இவங்க ஒரு இன்கம், அதாவது இவங்க ஒரு பெரிய ஒரு லாபம் இல்லாத அந்த வேலையை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதை மாதிரி அவங்களுடைய கான்செப்ட் அதை மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி இவர்கள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. நல்ல திறமையானவர்கள் தான் இவங்க நிறைய கனவு காணுவாங்க. பின்னாடி நடக்கிற ஒரு சில விஷயங்களையும் இவங்களுக்கு கனவை முன்னாடியே வந்துடுங்க. அதனால் அதையும் இவங்க சொல்லுவாங்க, நான் இப்போ போன வாரம் பார்த்தேன், கனவுல இது மாதிரி ஆச்சு, அது இந்த வாரம் அதே மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு அம்சம் இது. அதே மாதிரி அதனாலே இவர்கள் கனவு பலன்கள்லாம் இவங்க சொல்ல ஜோதிடர்களாக இருக்காங்க அப்படின்னா பலன்கள் சொல்லிச்சு கனவு பலன்கள்னு சொல்லி இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். ஜோதிடம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இவங்கக்கிட்ட யாரும் வாயில் கொடுத்து வாங்கி கட்டிக்கக்கூடாது. இவர்கள் வாயில் கொடுத்தாங்கன்னா சாபம், அது வாயில் வேறு சாபம் விட்டாங்கன்னா அது அப்படியே பலிச்சிரும். அதான் பத்னி சாபம், பரமேஸ்வரன் சாபம் பலிக்கும்ன்ற மாதிரி இவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தை அப்படியே அவங்களுக்கு பலிச்சிருங்க. அதனால் இவங்ககிட்ட பார்த்து தான் பேசணும். மற்றபடி இவர்கள் மென்மையானவர்கள், நல்லவர்கள் தான். எல்லாருக்கும் உண்மைகள் நீதி நேர்மையாக பார்ப்பவர்கள் தான். படிப்பாளிகள், நல்ல திறமை அதிகமாக இருக்கும். பேச்சு சாதுரியம் அதிகமாக இருக்கும். இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசியிலேயே கன்னி ராசி அதில் தான் செவ்வாயின்னு வருது. அதனால் அது பார்த்திங்கன்னா நல்ல திறமையானவர்கள் தான் இருப்பாங்க. லவ் மேரேஜ் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. அதில் சாதிச்சும் இருப்பாங்க. இவங்க ஒரு செயலை செய்துட்டாங்க அப்படின்னா அந்த செயலை நல்லபடியாக செய்து முடிச்சிடுவாங்க. அது ரைட்டோ தப்போ அதெல்லாம் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதனால் நஷ்டம் வந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி இவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து யோசித்து செய்வாங்க. குடும்பத்தை திறம்பட நடத்துவார்கள். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்களாக இருப்பாங்க. நல்ல புத்திசாலித்தோடும் இருப்பார்கள். அதே மாதிரி இவர்கள்கிட்ட அந்த சித்திரை நட்சத்திர பெண்கள்கிட்ட வேறு எந்த ஒரு ஆண்கள் சேர மாட்டாங்க. நெருப்பு மாதிரி இவங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பு பண்பு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும் அவங்களுக்கு. அதான் சித்திரை நட்சத்திரம் திரும்ப ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அக்னி வெயில் தான். அதனால் சித்திரை மாதம்னாலே ஞாபகம் வரும். அதே மாதிரி தான் இவங்க கோபம் வந்துடுச்சு அப்படின்னா
அக்னி வெயிலோட சுற்றி வச்சுருவாங்க. அதேமாரி அவ்வளோ சீக்கிரத்தில் கோபம் வராது. வந்துடுச்சுன்னா பூமிக்கும் வானத்துக்கும் பறக்கிற மாதிரி தான் தலம் அது மாதிரி இருக்கும் அவங்களோட கோபம். அது மாதிரி மற்றபடி வந்து சாந்தமானவர்கள் தான். அன்பு பாசம் எல்லாமே இருக்கும் அவங்க. இவர்கள் வந்து முருங்க வரை வந்து இவங்க சொந்த ஊரில் இருக்கிறது வந்து இவர்களுக்கு வந்து அநேகமாக செட் ஆகாது. ஒரு தூர தேசம் கொஞ்சம் தள்ளி வேறு ஊரில் இருந்தாங்க அப்படின்னா வந்து இவர்கள் வாழ்க்கை வந்து நல்லாவே திறம்படவே நேர்மையாகவே இருக்கும். இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 22, 27, 30, 36, 39, 42, 45 வயதுகளில் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வுகள், அந்த சமயம் ஒரு சில சங்கடங்கள் இந்த ஏஜில் அவங்க சந்திப்பாங்க. இவர்கள் தொழில் முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கச்ச வந்து 27 வயசு 28 வயசில் வர தொழிலில் வந்து ஒரு சில சறுக்கங்கள் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பிற்பகுதி வாழ்க்கை இவருக்கு சிறப்பாகவே இருக்கும். இவர்கள் 55, 56 வயதுலலாம் வந்து நல்ல லீடிங் லைஃப் அவங்க வாழ்வார்கள். அதெல்லாம் வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கிட்ட நிறையவே இருக்கும். அவர்கள் பாசம் மிக்கவர்கள் தான். தொழில் வந்து இவர்கள் வந்து தொழில் வந்து நேர்த்தியாகவும் இருக்கும், கரெக்டாக செய்வாங்க. அவர்கள் விருப்பப்பட்ட தொழில் எதுவும் அதுவே அவங்க வந்து செய்துட்ருப்பாங்க. இவங்க படிப்பு வந்து கொஞ்சம் செட்பேக் இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி படிப்பில் மட்டும் ஒரு சின்ன தடை இருக்கும். ஆனால் பேச்சு திறன் இதெல்லாம் வந்து நல்லா படிப்பாங்க. அந்த படிப்பில் எந்த இதுவும் இருக்காது. ஒரு சிலர் வந்து இன்னும் இள வயசில் வந்து பெற்றோர்கள் தந்தையார் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது வந்து செவ்வாய் சூரியனோட புதனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். வாழ்க்கை என்பது இவர்கள் வந்து அதே மாதிரி சித்திரை நட்சத்திர பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க லைஃப் பார்ட்னர் வந்து இவங்க கைப்பிடியில் தான் இருப்பாங்க. ஆண்களுக்கு இப்படி இல்லை, பெண்களுக்கு வந்து அவங்க சித்திரை நட்சத்திர பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க லவ் பண்ண மேரேஜ் இருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்க கைப்பிடி தான். அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த இது வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிறையவே இருக்குது. கோபம் வரைக்கும் வீரம் இருக்கும். ஆண்களுக்கு வந்து வீரம் நிறைய, கம்பீரமான தோற்றம், பொலிவு, நேர்த்தியான சிந்தனைகள் இதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஆளுமை திறன் இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட நல்லாவே இருக்கும். சிறம்பட செய்வார்கள் இந்த ஒரு வேலையும். புத்தி சாதுரியம் நிறையவே இருக்கும். ஒரு சமயத்தில் வந்து இவர்கள் சுக்கிரனோட இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க சீக்கிரத்தில். புதன்னால படிப்பு நல்லா இருந்தாலும் பாசம் இதெல்லாம் இருந்தாலும் செவ்வாயினோட இதில் வந்து இவங்களுக்கு வீரம், புகழ் இதெல்லாம் வரும். திறமை இதெல்லாம், நேர்மை, கோபம் இதெல்லாம் இருந்தாலும் உணர்ச்சி வசப்படுறவர்கள். ஸோ உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு சில அதில் வச்சு ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்ககிட்ட பாசம் சென்டிமெண்ட்டில் சில பேர் லாக் ஆகிடுவாங்க. அப்படி சென்டிமெண்ட் லாக் ஆகிட்டோன்னா அதனால் சில இழப்புக்களை வந்து இவங்க வாழ்க்கையில் ஏற்றுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இவங்க லைஃப்பில் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து செயல் வீரர்கள்னால் தான் இவங்க எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு. இருந்தாலும் வந்து அவர்களால் சமாளிக்க முடியல. அவங்க செய்கிற சூழ்ச்சிகளை வந்து இவங்க சமாளிச்சிடுவாங்க. எப்படியும் முன்னாடி தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்க லைஃப் வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரையும் எளிதில் பகைச்சிக்க மாட்டாங்க. நண்பர்கள் வட்டம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளியூர் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வேறு ஊரில் போய் இருக்கிறது தான் வந்து இவங்களுக்கு சிறப்பு தரும். தந்தை வழி சொத்துக்கள் இவர்களுக்கு கிடைச்சாலும் அந்த சொத்துக்களை வந்து இவங்க அங்கேயே இருந்து அனுபவிக்கக்கூடாது. அதை எடுத்து வேறு இடத்துல இது பண்ணாங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தாய் மீது அன்பு பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க. தாய் சொல்லி தட்டாதுன்ற மாதிரி அதில் பிறந்தவர்கள் தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள். வாக்கு வன்மை, சொல் வன்மை, திறமை எல்லாமே வந்து நிரம்ப அந்த சித்திரை நட்சத்திரக்காரர் நிறையவே இருக்குங்க. சுருக்கமாக சொன்னால் சாது முரண்டால் காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இவங்கள. அதே மாதிரி இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா நீதி, நேர்மை, திறமையானவர்கள். பேச்சு வன்மை நிறையவே இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் மந்த புத்தியாக இருந்தாலும் இவர்கள் திறமையானவர்கள் தான். பாசம், அன்பு மிக்கவர்கள் தான். திறம்பட செயல்படவர்கள். சொல்வன்மை, செல்வான்மை எல்லாமே அவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது அவங்களுக்கு. உண்மை எல்லாம் மிகவும் கோபம் மட்டும் அவங்க அதிகமாக வரும். அதை கொஞ்சம் அவங்க குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு என்றைக்குமே வெற்றி தாங்க. மேலும் சிறப்பிட நல்ல வாழ்த்துக்கள். அடுத்த பகுதியில் வந்து இந்த நட்சத்திரத்தில் பாதங்களை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.